அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோட்டம் வச்சுருந்தோம்னா நினச்ச காய்களை டக்கு டக்குன்னு போய் பறிச்சுட்டு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அப்படி தாங்க எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு. இப்போது மிளகா வத்தல் வேணும் அப்படின்னு பாப்பாங்க கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்காக மிளகா வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா பறிக்க போகலான்ட்டு போனேன். பார்த்தா நிறைய பழங்கள் கிடச்சிச்சு. சரி, அதையும் பறித்து வத்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரமிளகாய் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சாச்சு. இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பறித்து மோர் மிளகா போட்டுட்டோம்னா நம்ம வந்து பழைய சாப்பாடு குடிக்கிறதுக்கு இல்லை கரைச்சி குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் மோர் மிளகா போட்டு சாப்பிட்ருக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டிலேயே போடுறனால நல்லா பசு மோரில் போட்டு வச்சு ஊற போட்டு இந்த வத்தல் போடும்போது பொரிக்கும்போது நல்லா செம மணமாக இருக்கும், நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்குறோன்னா, இன்னும் ஒரு செடி நம்ம தீவன பயிர் வச்சுருந்த காட்டில் இருந்தது இல்லைங்களா, அதை பறிக்க தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், தீவன பயிரெலாம் வந்து சூப்பராக வளர்ந்துருச்சு. இவ்வளோ பழங்கள் அதில் காய்ச்சி கிடந்தது. நான் இது இவ்வளோ நாளாக ஏன் பொறிக்காமல் விட்டுருந்தேன்னா, நல்லா முத்துனா தான் வந்து விதைக்காகும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டேன். எனக்கு வந்து மிளகா விதையை சேமித்து வச்சு இது வரைக்கும் பழக்கம் இல்லை. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை இப்படியே பழத்துலேயே விட்டு காய வச்சு எடுத்து வச்சா போதுமா, இல்லை இந்த பழத்தில் இருக்கிற விதைகளை தனியாக எடுத்து காய வைக்கணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பழங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.